Hi students, welcome back to Smartlearn Tuition. So இந்த வீடியோவில் 12th standard மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.5ல 7th sum பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம் இது. ஸோ ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் பர்பண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட். ஸோ ஒரு லைன் இருக்குது, ஒரு பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணியிருக்காங்க விச் இஸ் பர்பண்டிகுலர் டு another லைன். ஸோ ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் அ பர்பண்டிகுலர், இதுதான் வந்து பர்பண்டிகுலர்னு வச்சுக்கோங்க. ட்ரான் ஃப்ரம் அ பாயிண்ட், ஸோ ஒரு பாயிண்டில் வரைஞ்சிருக்காங்க. டு த லைன் x plus 1 by 2 equals to y minus 3, y minus 3 divided by 3 equals to z minus 1 by minus 1. ஸோ இந்த லைனுக்கு இந்த லைன் பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லைனோட ஃபுட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபுட்டுனா இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்சோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பர்பண்டிகுலர், அது மட்டும் இல்லாமல் இந்த லைனோட ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் வேணும்னா, இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இந்த லைனோட டைரக்ஷன் கொசைன்ஸும் வேணும், சிடியோட டைரக்ஷன் ரேஷியோ, இந்த ஏபி லைனோட டைரக்ஷன் ரேஷியோ வேணும், சிடியோட டைரக்ஷன் ரேஷியோ வேணும். ஓகேவா? ஸோ சிடியோட டைரக்ஷன் ரேஷியோ வந்து கொஷின்லேயே ஆல்ரெடி இருக்குது. ஸோ திரும்ப உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ வேணும், சிடியோட டைரக்ஷன் ரேஷியோ வேணும். ரெண்டுத்தையும் நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணி 0 அப்படின்னு நம்ம இதான் வந்து கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஸோ நம்ம ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ சிடியோட டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சி அதில் B1 B2 B3லாம் கிடைக்கும், D1 D2 D3லாம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 0 வரணும் ஃபார் பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் லைன். ஸோ ரெண்டு லைன் வந்து பர்பண்டிகுலராக இருந்தால் அதுக்கு இதுதான் கண்டிஷன். இது B1 B2 B3ன்றது வந்து டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் லைன் 1, D1 D2 D3ன்றது வந்து டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் லைன் 2. ஸோ இந்த டைரக்ஷன் ரேஷியோ எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு சிடிக்கு வந்து டைரக்ஷன் ரேஷியோ இதுதான், ஸ்ட்ரைட்டாக போடலாம் 2 3 -1. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம D1 D2 D3ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 3 -1 தான் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் சிடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு பாயிண்ட் இருக்குது, அப்போ இன்னொரு பாயிண்ட்டும் தேவை. இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சதுன்னா, இந்த பி பாயிண்ட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த பி பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த லைனில் நீங்கள் வந்து எந்த பாயிண்ட் வேணால் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம அப்படியே எழுதி ஈக்குவல்ஸ் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதி ஈக்குவல்ஸ் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடணும் 1 by 1. அப்படி போட்டிங்கன்னா சி டு டி வரைக்கும் நம்ம எந்த பாயிண்ட் வேணால் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பட் நமக்கு இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும், அது மைண்டில் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் எந்த பாயிண்ட் வேணால் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இந்த சிடி ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு ஈக்குவல்ஸ் டு சம் கான்ஸ்டன்ட் கே டி ஜெட் ஒய், உங்கள் இஷ்டம், எந்த கான்ஸ்டன்ட் வேணால் வச்சுக்கோங்க. இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 ஈக்குவல்ஸ் டு கே, ஒய் மைனஸ் 3 by 3 ஈக்குவல்ஸ் டு கே, ஜெட் minus 1 by -1 ஈக்குவல்ஸ் டு கே. இப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ்னு போட்டு மற்ற எல்லாமே அந்த பக்கம் போங்க. இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா மேலே போயிடும். ஸோ 2k + 1 இந்த பக்கம் வந்தால் -1. அதே மாதிரி இங்கேயும் y ஈக்குவல்ஸ்னு போட்டால் 3k -3 அந்த பக்கம் போச்சுன்னா +3. ஸோ z ஈக்குவல்ஸ்னு போட்டு இந்த -1 அப்படி போச்சுன்னா -k ஆகும், -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னா இப்போ இந்த கேக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனி பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம், இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எது வேணால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் கேக்கு பதிலாக ஏதாவது வேறு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நீங்கள் இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இந்த எந்த பாயிண்ட் வேணால் கண்டுபிடிக்கலாம். பட் நமக்கு என்ன வேணும், இந்த பி பாயிண்ட் தான் வேணும், மீதி எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ நம்ம ஏபிக்கு தான் வந்து டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பி பாயிண்ட் வந்து நம்ம ஜென்ரலாக 2k - 1 3k + 3 -k + 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம், நம்ம 1 minute வெயிட் பண்ணுங்கள், போட்டதில் அழிச்சலாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கேக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் பி பாயிண்ட் கிடைக்கும். பட் அது என்ன வேல்யூன்னு தெரில. அப்போ பி பாயிண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துக்கலாம். 2k - 1 3k + 3 -k + 1 போட்டுக்கோமா. பி ஈக்குவல்ஸ் டு 2k - 1 3k + 3 -k + 1 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேக்கு பதிலாக ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், பி பாயிண்ட் கிடச்சிடும். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொன்னேன், ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ வேணும். அதே மாதிரி சிடியோட டைரக்ஷன் ரேஷியோ இந்த 2 3 -1 தான். இதுவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இதுதான் வந்து நம்ம D1 D2 D3 இது நம்ம ஃபார்முலா கீழே போடுற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சிடிக்கு டைரக்ஷன் ரேஷியோ இருக்குது, ஏபிக்கு டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, ரெண்டு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ரெண்டு பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு
டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். எக்ஸாம்பிள் வந்து இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3. ஸோ 5 minus 1 4, 4 minus 2 2, 2 minus 3 minus 1. இதுதான் வந்து டைரக்ஷன் ரேஷியோ. பட் நம்ம வந்து இப்போ பி பாயிண்டோட வேல்யூ இதுதான் 2k minus 1 3k plus 3 minus k plus 1. இப்போ நம்ம டைரக்ஷன் ரேஷியோ என்ன பண்ணோம், இந்த பி பாயிண்ட் மைனஸ் ஏ பாயிண்ட் இல்லை ஏ மைனஸ் பி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலேருந்து இந்த பி மைனஸ் பண்ணலாம், இல்லை பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணலாம், எல்லாம் ஒன்று தான். இப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ வேணும் என்ன பண்ணுங்கள், இது ஏ பாயிண்ட்டும் எழுதிக்கோங்க, பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணுங்கள். 2k minus 1 minus 5 என்ன ஆகும் உங்களுக்கு, 2k minus 1 minus 5. ஸோ ஆன்சர் 2k minus 6. அதான் இங்கே வந்து போட்டிருக்கோம். இது வந்து B1. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைரக்ஷன் ரேஷியோ 3k plus 3, 3k plus 3 minus 4 என்ன ஆகும், 3k minus 1 இங்கே போட்டிருக்கோம் அது. ஸோ லாஸ்ட்டாக minus k plus 1 minus 2, minus k plus 1 minus 2 என்ன ஆகும், minus k minus 1 ஆகும். அதான் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2k minus 6, 3k minus 1 minus k minus 1 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. ஓகேவா? ஃபைன். ஸோ நமக்கு இப்போ B1 B2 B3. ஸோ ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ B1 B2 B3 வச்சு அசியூம் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்து இது. இப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் சிடின்றது வந்து கீழே இந்த சிடியோட லைனோட ஈக்குவேஷனில் கீழே தான் டைரக்ஷன் ரேஷியோ 2 3 minus 1 போட்டலாம். ஸோ உங்களுக்கு B1 B2 B3 கிடச்சிச்சு. அதே மாதிரி D1 D2 D3யும் கிடச்சிச்சு. இப்போ பேரலல் லைன்ஸாக இருந்தால் ஏபியும் சிடியும் பர்பெண்டிகுலர் லைனாக இருந்தால் இது வந்து டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. ஸோ திஸ் ஒன் இஸ் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் சிடி. ஸோ பர்பெண்டிகுலர் லைன்னா கண்டிஷன் எப்படி இருக்குன்னா இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ B1 into D1 plus B2 into D2 plus B3 into D3 equals to 0 வரணும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் லைன்ஸ். இப்போ இப்போ இந்த பி பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதான் ஃபுட்டு. நமக்கு பர்பெண்டிகுலராக இருந்தால் தான் 0. ஓகேவா? அந்த ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோவும் இது கான்செப்ட். நம்ம இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த கேவை கண்டுபிடிக்க போகிறோம். மிஸ்ஸிங் டேர்ம் நமக்கு இப்போ இந்த B1 B2 B3ல கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த பி பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். சரியா? அது ஏன் நம்ம ஈக்குவல்ஸ் 0ன்னு போட்டிருக்கோன்னா பர்பெண்டிகுலர் இருந்தால் மட்டும்தான் 0. ஸோ அதனால ஈக்குவல் 0ன்னு போட்டு நம்ம மிஸ்ஸிங் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். சப்போஸ் இந்த லைன் வந்து லைட்டாக இப்படி கட் ஆகுனா கூட வந்து இதுவும் இந்த லைனோட அந்த கண்டிஷன் வந்து 0வாக இருக்காது. ஓகேவா? இப்போ ஆங்கிள் வந்து பர்பெண்டிகுலராக இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பர்பெண்டிகுலர் கண்டிஷன் எடுத்துட்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம பர்பெண்டிகுலராக இருந்தால் எப்படி இருக்கும், ஆன்சர் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வரணும். ஆன்சர் 0வாக இருந்தால் தான் நமக்கு வந்து பர்பெண்டிகுலர். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியும், அப்போ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதை வச்சு மிஸ்ஸிங் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இது வந்து பேசிக் மேக்ஸு கான்செப்ட் இது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், ரெண்டு லைன் பர்பெண்டிகுலராக இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் 0. இதை வச்சு அந்த மிஸ்ஸிங் வேல்யூ கேவை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ B1 வந்து B1 நம்ம எப்படி வேணால் மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாவில் ஸோ B1 ஸோ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு 2 into 2k minus 6 போட்டிருக்குமா, நெக்ஸ்ட் 3 into 3k minus 1, நெக்ஸ்ட் -1 into -k minus 1. நமக்கு ஆன்சர் என்ன வரணும், 0 வரணும். இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 into 2k 4k, 2 6 are 12, 3 3s are 9, 3 1s are 3, -1 into -k மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 ஆகிடும். இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டே வாங்க. கேலாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 4k 9k plus k, so 14k, minus 12 minus 3 minus 15 plus 1 minus 14. ஸோ கே மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 14k equals to 14, அப்போ k equals to 1. இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பி பாயிண்ட் நமக்கு என்ன தேவை, இந்த ஃபுட்டு இதுதான் தேவை. ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர்னு கேட்டிருக்காங்க, நமக்கு இந்த பாயிண்ட் தான் தேவை. அப்போ கேவோட பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ ரெண்டுமே பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால நம்ம என்னென்னு போட்டோம், ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போட்டு அந்த கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி போட்டதுனால தான் நமக்கு இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த பாயிண்ட்டில் கேக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். B1 B2 B3ல வந்து இங்கே கேக்கு பதிலாக கீழே கண்டுபிடிச்ச பாயிண்ட் 1ன்னு கண்டுபிடிச்சோமா,
அது சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ வந்து இப்போ கேக்கு பதிலாக 1 போட்டு ஆகும் 2 1s are 2 2 minus 6 minus 4 அப்போ எக்ஸோட இந்த இடத்துல பியில் வந்து எக்ஸோட வேல்யூ -4 இப்போ 3 1s are 3 minus 1 2 ஒய்யோட வேல்யூ 2 மைனஸ் கே -1 -1 -2 z அப்போ இந்த பாயிண்டில் ஜெட்டோட வேல்யூ -2 அதான் வந்து பி பாயிண்ட் இங்கே போட்டுருமா மாற்றி சொல்லிட்டேன் ஏதோ ஒன்று ஸோ 2 into k -1 k வந்து 1 2 1s are 2 2 minus 1 2 minus 1 1 3k plus 3 இப்போ நான் உங்களுக்கு எதில் போட்டேன் இதில் சொல்லிட்டேன் இதுதான் ஆக்சுவலாக இதுதான் வந்து பி இதுதான் அந்த பாயிண்ட் பின்றது வந்து இந்த பாயிண்ட் இதில் கேக் நான் இதில் மாற்றி சொல்லிட்டேன் இது டைரக்ஷன் ரேஷியோ இது வந்து பி பாயிண்ட் கிடையாது இது ஜஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோ ஸோ பி பாயிண்ட் இந்த பாயிண்ட் பின்னா நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ கேக்கு பதிலாக 1 அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 1s are 2 2 minus 1 1 3 into 1 is 3 plus 6 minus k plus 1 minus k ஓட வேல்யூ 1 minus 1 plus 1 is 0 ஸோ அந்த பாயிண்ட் ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலரோட வேல்யூ வந்து 1 6 0 ஸோ இன்ட்ரெஸ்டிங் சம் இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனு கேட்டிருக்காங்க ஸோ 2 பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு இப்போ இந்த பாயிண்ட்டும் கிடச்சிச்சு 1 6 0 அதே மாதிரி மேலே இன்னொரு பாயிண்ட் தெரியும் 5 4 2 ஸோ 2 பாயிண்ட் தான் நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதலாம் ஃபார்முலா வந்து x minus x1 by x2 minus x1 equals y minus y1 by y2 minus y1 z minus z1 by z2 minus z1 ஸோ இதில் x1 y1 z1 x2 x இதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கோம் x1 ஓட வேல்யூ 5 ஸோ x minus x1 ஓட வேல்யூ 5 y minus y1 ஓட வேல்யூ 4 z minus z1 is 2 x2 minus x1 வந்து 1 1 minus 5 x2 minus x1 1 minus 5 x2 1 minus 5 minus 4 தான் வரும் இது வந்து 4 தான் அது ஓகேவா நெக்ஸ்ட் y2 minus y1 6 minus 4 2 z2 minus z1 0 minus 2 minus 2 ஓகே ஸோ திஸ் இஸ் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இந்த சம் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் லைன்ஸ்னால் இதுதான் அது ஓகேவா ஆன்சர் என்ன வரணும் உங்களுக்கு 0 வரணும் ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸை நீங்கள் 2 லைனோட டைரக்ஷன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0 வரணும் இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் இதை கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோ எப்படி இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ வந்து இது இப்போ இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ வேணும் நம்ம என்ன பண்ணோம் இந்த லைனை வந்து ஈக்குவல்ஸ் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டு எக்ஸ் ஒய் ஜெட்னு கண்டுபிடிச்சி இப்போ இந்த எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு பதிலாக இப்போ கேக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா சிலேருந்து டி வரைக்கும் எந்த பாயிண்ட் வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனால் நமக்கு கேக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வேணும் பர்டிகுலர் வேல்யூ வேணும் அந்த வேல்யூ எப்படி இருக்கும் அந்த வேல்யூ கேவோட வேல்யூ ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும் ஸோ அதனால் இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து இது நம்ம வச்சுக்கணும் ஓகேவா 2k - 1 3k + 3 - k + 1 இப்போ அந்த கேவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த பி பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் பட் நீ கேக்கு பதில் எது சப்ஸ்டியூட் பண்ணாலும் எது ஒன்றா கிடைக்கும் பட் நம்ம பியோட பாயிண்ட் இந்த பாயிண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எப்படின்னா 2 டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து 0 அப்படின்னு போட்டால் நமக்கு கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் கேவோட வேல்யூ தூக்கிட்டு வந்து இந்த பியில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்மை சால்வ் பண்ணிடலாம் ஸோ ஈஸி சம் தான் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நான் திரும்ப கிளியராக முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட வந்து 6.5 முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் 6.8 பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ